தற்போது அண்மை செய்தி. நாளைய தினம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என சீமான் வீட்டின் முன்பாக சம்மன் போலீசார் ஒட்டிச் சென்றனர். அதை கிழித்து அந்த கட்சி நிர்வாகிகள் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டனர். போலீசாரை தாக்கிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றிருக்கின்றனர். அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். சீமான் வீட்டுக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த காட்சி. காவல்துறை அதிகாரி வீட்டிற்குள் நுழைய முற்படும் போது அவரை தாக்குகின்றனர். அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது, அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. நாளை காலை சீமான் ஆஜராக போலீசார் சமனை ஒட்டிச் சென்ற நிலையில் அவரை போலீசாரை தாக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் கிருஷ்ணா அங்கிருந்து இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை குறித்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் இன்று அவர் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இன்று காலை அவர் ஆஜராகவில்லை. இதனையடுத்து மீண்டும் அவர் விசாரணைக்கு நாளைக்கு ஆஜராக வேண்டும் என வளசரவாக்கம் போலீசார் சீமான் இல்லம் நீலாங்கரை இல்லத்தில் அந்த சம்மனை ஒட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்மன் ஒட்டிவிட்டு சென்ற பிறகு அங்கிருக்கும், அதாவது சீமான் வீட்டில் இருக்கும் உதவியாளர் மற்றும் காவலாளிகள் அந்த சம்மனை கிழித்து இருந்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அங்கிருந்த போலீசார் சீமானின் வீட்டுக்கு சென்று இது போன்று செயல்பட்டது தவறு என்று விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது மப்டி உடையில் போலீசார் குறித்து விசாரிக்க செல்லும் பொழுது அந்த காவலாளி அதாவது விசாரிக்க சென்ற காவலரை தடுத்து விட்டு தாக்கி இருக்கிறார். உடனடியாக அருகில் மற்ற காவலர்களும் அவரை தடுக்க முயற்சித்த போது சீமான் வீட்டில் இருக்கும் அந்த காவலாளி கடுமையான முறையில் அதாவது விசாரிக்க வந்த காவலரை தாக்கிய அந்த காட்சிகள் என்பது பதிவாயிருக்கிறது. குறிப்பாக அவரை தடுக்க முயன்ற போதும் முரட்டுத்தனமாக அவரை போட்டு தாக்கியிருக்கிறார்கள். உடனடியாக அங்கிருக்கும், அதாவது நீலாங்கரை ஆய்வாளர் உள்ளிட்டோர் அந்த காவலாளியை பிடித்துவிட்டு உடனடியாக கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நடிகை பாலியல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நேற்று முன்தினம் அந்த நடிகை பெங்களூரில் இருக்கிற காரணத்தினால் நேரடியாக சென்று அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றது. அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு தகவல்களை பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்று விசாரணை என்பது மேற்கொள்ள திட்டமிட்டப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அந்த விசாரணைக்கு சம்மன் அளிக்கப்பட்டு அதற்கு ஆஜராகாத நிலையில் தான் 2வது சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை விசாரிக்க சென்ற காவலரையே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் இருக்கும் காவலாளி உதவியாளர் இதுபோன்று தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்துக்கூடிய காட்சியில அந்த காவல்துறை அதிகாரி, அவர் காவல் ஆய்வாளரா யார், எந்த நிலைய ஆய்வாளர், என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த காட்சியில? நிச்சயமாக இது இந்த சம்பவம் என்பது பொதுவாக இது ஒரு விதிமுறை. அதாவது ஒரு வழக்கில் சம்மன் அளிக்கப்படும் பொழுது அந்த சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் 2வது முறையாக சம்மன் அளிப்பது என்பது வழக்கம். அதை பெறவில்லை எனில் நேரடியாக அந்த காவலர் சம்பந்தப்பட்ட அந்த நபர் வீட்டில் ஒட்டி சென்று விடுவார். அந்த அடிப்படையில் தான் நடிகை விடுத்த பாலியல் புகார் விவகாரத்தில் 2வது முறையாக, அதாவது முதல் முறையான சம்மனில் இன்று ஆஜராகாததால் 2வது முறையாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அனுப்ப கொண்டு சென்றார்கள். அவர் வாங்காத காலத்தில் அவர் வீட்டில் அந்த சம்மன் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சம்மன் ஒட்டப்பட்டதற்கு காரணம் சீமான் இதை பார்த்து இது வர வேண்டும் என்பதற்காக அதை கவனிக்க வேண்டும் என்பதுதான் விதிப்படி இந்த சம்மனை அவர் வீட்டில் ஒட்டியிருக்கிறார். ஆனால் அவர் உதவியாளரும் காவலாளியும் அந்த சம்மனை கிழித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்மனை கிழித்த தகவல் அறிந்தவுடனே அந்த பகுதியில் இருக்கும் நீலாங்கரை காவல்துறையினர் நேரடியாக வந்து காவல்துறை விசாரணைக்காக ஒட்டப்பட்ட சம்மனை விதிகளை மீறி இவ்வாறு கிழித்தது ஏன் என்று விசாரிப்பதற்காக ஒரு காவலர் சென்றிருக்கிறார். குறிப்பாக அந்த காவலர் விசாரிக்க செல்லும் பொழுதே அவரை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மத்தியில் சென்று ஒரு உளவுத்துறை அதிகாரி போன்று விசாரணை சென்ற போது அவரை முறை தவறி பேசி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரை தாக்க தடுத்த நிறுத்தியும், அதாவது மற்ற ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தடுக்க முயன்றும் தொடர்ந்து அந்த காவலரை கடுமையான தாக்குதல் என்பது தாக்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். உடனடியாக அந்த நீலாங்கரை ஆய்வாளர் இந்த தாக்கிய காவலாளியை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்தை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு சட்ட விதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.